தமிழ் சினிமா மட்டுமின்றி தென்னிந்திய அளவில் முன்னணி நடிகையாக கடந்த 22 ஆண்டுகளாக சினிமாவில் நடித்து வருகிறார் நடிகை த்ரிஷா. தற்போது 41 வயதில் இருக்கும் இவர் இன்றும் தன்னுடைய ஹீரோயின் மார்க்கெட்டை முன்னணியில் வைத்திருக்கிறார். விஜய், அஜித் போன்ற நட்சத்திரங்களுடன் ஜோடி போட்டு நடித்து வரும் இவர் ஒரு படத்தில் ஹீரோயினாக நடிக்க 12 கோடி வரை சம்பளம் வாங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தற்போது உச்ச நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கும் நடிகை த்ரிஷா தனது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுக்கும் வகையில் இனி சினிமாவில் நடிக்கப் போவதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளதாக பத்திரிகையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த பத்திரிகையாளர் ஒரு டுபாகூர் என்பதால் இந்த விஷயம் எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை என ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். தனது முடிவு குறித்து நடிகை த்ரிஷா வெளிப்படையாக பேசினால் மட்டுமே இது உண்மையா அல்லது வதந்தியா என தெரிய வரும். ஏற்கனவே இவரது நண்பரான நடிகர் விஜய் அரசியல் கட்சி துவங்கியுள்ளதால் இனி சினிமாவிலிருந்து விலகி முழுமையாக அரசியலில் ஈடுபடப் போவதாக அறிவித்தார். விஜயை தொடர்ந்து தற்போது த்ரிஷாவும் சினிமாவிலிருந்து விலகி ஓய்வு எடுக்கப் போவதாக அறிவிக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. த்ரிஷாவை போலவே இந்திய அளவில் பிரபலமாக உள்ள நடிகை ராஷ்மிகா மந்தண்ணா சினிமாவில் இருந்து விலகலாம் என்ற முடிவை சமீபத்தில் அவர் கலந்து கொண்ட சாவா என்ற ஹிந்தி படத்தின் ட்ரைலர் வெளியிட்டு விழாவில் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் அவருக்கு காலில் அடிபட்டு தற்போது நடக்க முடியாத நிலையிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த படத்தில் மராட்டிய ராணியின் கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் நான் முழுதிருப்தி அடைந்துள்ளேன். அதனால் இப்போதே ஓய்வு பெற்றாலும் மகிழ்ச்சிதான் என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். அவரின் இந்த பேச்சு அவருடைய ரசிகர்களுக்கு பெரும் வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்துள்ளது.